ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஜெய்சங்கருடன் ஜோடியாக நடிக்காத 3 புகழ்பெற்ற நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1965 1980 வரை கதாநாயகனாக நடித்தவர் ஜெய்சங்கர். இந்த காலங்களில் பெரும்பாலும் அதிகமான கதாநாயகிகளுடன் ஜெய்சங்கர் நடித்து விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அதிக படங்களில் நடித்து கொண்டிருந்த நடிகைகளில் சரோஜா தேவியுடன் மட்டும் ஜெய்சங்கர் ஜோடியாக நடிக்கவில்லை. ஒரு படத்தில் இருவரும் சேர்ந்து நடிப்பதற்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ரவிச்சந்திரன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்த சரோஜா தேவி ஜெய்சங்கருடன் நடிக்கவில்லை. ஆனால் சிவாஜியும் ஜெய்சங்கரும் இணைந்து நடித்த அன்பளிப்பு படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அன்பளிப்பு படத்தில் ஜெய்சங்கரும் நடித்துள்ளார். அதே போல எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்தவர் நடிகை லதா. இவரும் 1973 முதல் 1980 வரை ஜெய்சங்கர் நடித்த காலத்தில் நிறைய படங்களில் நடித்தவர்தான். ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்க ஒப்பந்தத்தில் இருந்ததால் ஜெய்சங்கருடன் நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அடுத்து ஜெய்சங்கருடன் ஜோடியாக நடிக்காத முக்கியமான நடிகை பத்மினி. பத்மினியுடன் எதிர்காலம், பெண் தெய்வம், குலமா குணமா போன்ற படங்களில் ஜெய்சங்கர் நடித்துள்ளார். ஆனால் ஜோடியாக நடிக்கவில்லை. ஆக சரோஜா தேவியும் பத்மினியும் லதாவும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடிக்கவில்லை. இந்த மூவரும் எம்ஜிஆர், சிவாஜியுடன் ஜோடியாக ஒரே காலத்தில் நடித்த நடிகைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.